ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். தமிழ் நியூ இயருக்கு நான் என்னென்ன சைவ சாப்பாடு செய்தேன்ட்டு தான் பார்க்க போகிறோம். சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் பொரியல், சக்கரை பொங்கல், மாங்காய் பச்சடி, பாயாசம், வடை, அப்பளம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 3 விசிலே எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ விசில்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மத்து வச்சு மசிக்கிறதா மசிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் காயெலாம் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், அவரைக்காய், முருங்கைக்காய். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 கத்திரிக்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். எடை ஓப்பன் பண்ணிவிட்டு காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக வேக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா கொஞ்சமாக மாங்காய் சேர்க்குறோம். அதனால் புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. எண்ணெய், சோம்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதுமாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 2 வரமிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தக்காளியை நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை மாதிரி தக்காளி வதக்கி செய்யும்போது ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் வதக்கி செய்து பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகத்தை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோட வடிகட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த கிண்ணத்துக்கு 3/4 கிண்ணம் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சமாக பருப்பும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்பு தண்ணி சேர்க்கலைன்னா மிளகு சீரகம் அடிக்கும் போதே கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து ரசம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சோப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கருகிடாமல் வறுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸு பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நல்லா வற்றட்டும். இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. இப்போ கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு மாங்காவை இதுமாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் பாதி அளவுக்கு தோல் சீவியும் பாதி தோல் சீவாமலும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது சீக்கிரம் டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ எடையை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றட்டும். இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு. இதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பாயாசம் தான் செய்ய போகிறேன். நான் இந்த கிண்ணத்தளவு தான் செய்கிறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் பாலும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் பால் காய்ச்சின பால் சேர்க்கல, அப்படியே பச்சை பால் தான் சேர்த்துருந்தேன். இப்போ ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இது கூட ஒரு 4 டீஸ்பூன் சேமியா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மாதிரி பால்லே வேக வைக்கும்போது பால் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வெந்துடுச்சு. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நெய், முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கிளாஸ் பச்சரிசியும் 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன். இதோட சேர்த்துட்டு ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். குக்கரில் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ 3 விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை துணுக்காக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மாதிரி பேரிச்சம்பழம் போட்டு சக்கரை பொங்கல் செய்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்ததை சக்கரை பொங்கலோட சேர்த்துக்கோங்க. திராட்சைக்கு பதில் முந்திரி பருப்பு போட்டு செய்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சக்கரை 1 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் ஒரு 2 தடவை அளவுக்கு நான் இது மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா வடை சரியாக வராது. இது கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு அரைக்கிறதுக்கு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா 10 நிமிஷம் அளவுக்கு கையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும்.
கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள், டக்குன்னு மேலே எழும்பி வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். கையில் தண்ணியை தொட்டு எடுத்து வடையை சேர்த்துக்கோங்க. ஒரு தடையும் கையில் தண்ணி தொடுங்க, அப்போ தான் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு